அப்போ ஒரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இனிய வந்து பார்க்கலாம், பேசலாம் அப்படிதான் இன்னைக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலுமே தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டு தலைவர் பாரு, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். அப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கும் பட்சத்தில் எனக்கு உள்ள சாப்பாடுலேருந்து என்னுடைய சேஃப்டி எல்லாமே வந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்கள் தான் எனக்கு பார்க்க கிடையாது, வேற எவனும் எனக்கு பார்க்க, வேற ஒரு நாட்டுக்காரங்க வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதான் அப்படி இப்படின்ட்டு நானும் இன்னைக்கு நிறைய சிந்தனை பண்ணேன். அப்போ ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு தோணுச்சு, என்ன வந்து எனக்கு நல்லதா இருக்கலாம், எனக்கு கெட்டதா இருக்கலாம். ஒரு 3-4 விஷயங்கள், 2-3 விஷயங்களாவது நான் யோசிச்சுட்டேன். எப்படி லிபர்ட்டின்னு இப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து யோசிக்கணும். ஒரு கதையை வந்து நான் யோசிக்காம வந்து தலையிட கூட எல்லாம் அதுவும் எல்லாருக்கும் வந்து கஷ்டம் இருக்கணும். கஷ்டத்துல ஒருத்தர் வந்து நல்லது பண்ணுவார். நான் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் தவிர யாருக்கிட்டையும் போய் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து கவர்மெண்ட் கடவுள் இதே மக்கள் எனக்கு தராது. அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒரு விஷயத்த வந்து யாருக்கும் வந்து கெடுத்தே பண்ண உங்களை கெடுத்தல் பண்ணது கிடையாது. எல்லாருக்கும் உண்டான பணத்துக்கு தான் நமக்கு பண்ணி எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு நிதித்துறை அமைச்சர் நமக்கு 100 கோடி ரூபா வருது. 234 தொகுதிக்கும் பிரித்து தானே நான் கொடுக்க முடியும். நான் பிரித்து 234 தொகுதி கொடுத்து சொல்ல எனக்கு வந்து இதே தமிழ்நாட்டு மக்கள் 100 தொகுதி நல்லா இருக்கு, 134 தொகுதி தான் நல்லா இல்லைங்க. பார்த்தீங்கன்னா அந்த 134 தொகுதிக்கு அந்த 100 பேரை என்ன பண்ணுறாங்க, இனாம வச்சுடுங்க, என்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்கி இதே மக்கள்கிட்ட நான் இன்னைக்கு ஒரு பைசா கடன் வாங்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணுமா வேண்டாம். அப்போ தலைவர் நம்ம எதுக்கு வந்து இப்படி பேசணும். நம்ம சிந்திக்கணும். அப்போ இவ்வளோ ஒரு முதலமைச்சர் கதையை வந்து நம்ம வந்து ஏன் பேசணும் அப்படிங்கிற அந்த நம்ம யோசிக்கணுங்களா. அதாவது ஏன்னா ஒருத்தர் பணத்தை ஒருத்தர் சாப்பிடக்கூடாத ஒரு மனுஷன் தன்மை உண்டாகி பல வருஷங்களாச்சு. அதுக்கப்புறம் அவன் பணத்தை தின்னான், இவன் பணத்தை அவன் தின்னான் அப்படின்னாங்க. அவன் குடும்பத்தில் வந்து அவன் 1000 இன்னைக்கு பார்த்துச்சுன்னா ஒரு அக்காளுக்கு ஒரு அண்ணன் வந்து கொடுக்கலாம், ஒரு அக்காளுக்கு தம்பி கொடுக்கலாம் பணம். கேட்குற 10 ரூபா இருக்கு, நீங்கள் ஒரு 8 ரூபா வச்சுருங்க, நான் 2 ரூபா வச்சுருக்கேன், உங்களுடைய லைஃப்பை பாருங்க.